பாதாள சாக்கடைகளில் களமிறங்கி சுத்தம் செய்த பணியாளர்களுக்கு காத்திருந்த ஷாக். இப்படி ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கல. பிரச்சனை அப்படின்னா மட்டும் உங்களை தேடுவாங்களே தவிர தண்ணி கொடுக்குறதாவோ சாப்பாடு சாப்பிட்டு சொல்ல வரவோ மாட்டாங்க. யாரும் தண்ணி எடுத்துப்பாங்க சூழ்நிலையில் ஹோட்டலில் உணவு வாங்கி கொடுக்குறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்காக உங்களை வாங்குகிறோம், கைத்தறோம். இங்க அம்மாவே கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டாங்கன்னு ஆனந்த கண்ணீரில் நெகிழ்ந்து போன தருணம். தஞ்சாவூர் மாநகரத்துல இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை பழுது சரி செய்யறதுக்கு 100க்கும் மேற்பட்ட பாதாள சாக்கடை துப்புரவு பணியாளர்கள் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. மனித கழிவுகளை மனிதனே அள்ளக்கூடிய அவல நிலை பூஜ்ஜியமாகறதுக்காக அரசு பல வருடங்களா பல திட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. கைகளால நேரடியா கழிவுகளை அகற்றக்கூடாது, இயந்திரங்களை எப்படி பயன்படுத்தணும், இப்படி பல பயிற்சிகளும் கொடுக்கப்படுது. என்னதான் இருந்தாலும் கழிவு அகற்றப்படும் போது கால்வாய்கள் சாக்கடைகள் பழுது நீக்கி சுத்தப்படுத்தப்படும் பொழுது மாஸ்க் மீறிய ஒரு துர்நாற்றம் மூக்கு துளைக்கதான செய்து. அதிலையும் கஷ்டப்பட்டு வாழ்வாதாரத்துக்காக வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை தனியார் தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவங்க கூப்பிட்டு உயர்தர அசைவ உணவகத்துல பிரம்மாண்ட விருந்து கொடுத்திருந்திருக்காங்க. மட்டன், பார்பிக்யூ சிக்கன், முட்டை, பிரியாணின்னு ஐஸ்கிரீமோட தடல்புடலான விருந்து பரிமாறப்பட்டு நிறுவனத்தை சேர்ந்தவங்களும் பணியாளர்களோட அமர்ந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்களா. அப்போ ஒரு பணியாளர் தூய்மை பணிக்காக ஒரு வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்க தாகத்துக்கு தண்ணி கேட்டப்போ அவங்க தண்ணி கூட கொடுக்கல அப்படின்ற மாதிரியா தெரிவிச்சதாகவும் பலரும் தங்களுக்கு ஏற்பட்ட இது போன்ற வேதனை சம்பவங்களை பகிர்ந்துகிட்டு அந்த ஒரு நாளை மனநிறைவோடு கழித்ததாகவும் கூறப்படுது. பணியாளர்களை உள்ள அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி சந்தனம், குங்குமம், கல்கண்டு, வெற்றிலை பாக்குன்னு அத்தனை மரியாதையோடையும் பன்னீர் தெளித்து பாரம்பரிய முறைப்படி வரவேற்றுதான் விருந்து படைக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.